ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி குயிக்காக ஒரு நாட்டுக்கோழியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது, குக்கரில் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க, அதுக்குண்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 லவங்கம், அரை டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 முந்திரி, இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் இன்னும் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எந்த ரேஷியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ, நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் அதேமாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய பிரிஞ்சி இலை இல்லைனா 2 ஸ்மாலாக கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால தான். அடுத்தது நீங்கள் ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா அது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலக்கும்போது உங்களுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. தென் நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி போட்டால் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. அது கூட 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும். முழுசாக போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒட்டுக்கா கலந்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரியட்டும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தென் நீங்கள் இது கூட புதினா தழை, கருவேப்பிலை, அப்புறமேட்டு கொத்தமல்லி தழை, இது 3மே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அதை அப்படியே போட்டு இது கூடயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு புதினா இதெல்லாம் போடுறோமோ அந்தளவுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டும் வாசமும் நல்லா வரும். அப்புறம் இது கூட நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கணும். கர்டில் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்போ அந்த டெக்ஸ்சர் நல்லா நீட்டாக இருக்கும். போட்ட உடனே இந்த மாதிரி கலந்துக்கணும். இல்லைனா கட்டி விழுந்துடும். கட்டி விழுவாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்ட உடனே கரண்டி திருப்பி வச்சு நல்லா அழகாக கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுவாமல் இருக்கும். ஸோ இது நல்லா அந்த கலந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதையும் இது கூட ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. நாம் இதை பச்சையாக அரைச்சிருக்கோம். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. தென் இதையும் நல்லா கலக்குங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், 2 to 5 நிமிஷம் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும்போது நீங்கள் கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கழுவி வச்சு சிக்கன் கழுவும் போது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ நல்லா அந்த சிக்கன் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. தென் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு இல்லைனா ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கன் வேகணும்ல, இது நாட்டுக்கோழி. அதனால் நம்ம 2 to 3 விசில் ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. அது விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு சிக்கன் வேகலைன்னா நீங்கள் இன்னும் 2 விசில் விடுற மாதிரி இருக்கும். நல்லா சிக்கனை கலந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில். அதுக்கப்புறமேட்டு வேகலைனாலும் நீங்கள் இன்னும் 2 விசில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். நான் 4 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஓப்பன் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி அதே ஓப்பன் ஆகணும். இப்போது அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம 1/4 கப்பு ஊற்றிருக்கோம். இப்போ 2 கப்பு தண்ணியை சேர்த்துருக்கோம். சரிங்களா? நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கணும். கரிச்சா தான் நம்மளுக்கு பிரியாணி செய்யும்போது அரிசி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி நான் 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க. அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு
அரிசி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாட்டி மேலாக கலந்து விடுங்க. ரொம்ப கலந்து விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா உடஞ்சிரும், அரிசியும் உடஞ்சிரும். ஸோ அடியிலேருந்து பொறுமையாக எடுத்து இது பண்ணி விடுங்க. இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. விசில் எதுவும் விட வேண்டாம், விசிலே போட வேண்டாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வேகட்டும். இப்போ வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட அரிசி வந்து அப்படியே மேலே வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இதை வந்து இன்னொரு வாட்டி அழகாக மெதுவாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து உடையாமல் கலக்கணும். ஸோ வந்து பொறுமையாக கலக்குங்க. கொஞ்சம் வேகமாக பண்ணால் நம்மளுக்கு வந்து அரிசியும் உடஞ்சிரும், எல்லாம் உடஞ்சிரும். ஸோ நல்லா பொறுமையாக அழகாக கீழேருந்து மேலே ஒரு வாட்டி கலக்கிடுங்க. நல்லா அரிசியும் சிக்கனையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து விசில் வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து குக்கர் மூடி எடுத்து மூடி போட்டுட்டு, என்கிட்ட வந்து பழைய தோசைக்கல் இருந்துச்சுங்க. அந்த தோசைக்கல்லை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு அந்த தோசைக்கல் மேலே நம்ம வந்து குக்கர் எடுத்து வைக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்குங்க. அதாவது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணுறோம். அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக்கரை தூக்கி கல் மேலே வச்சிடும். 15 நிமிஷத்துக்கு விசில் வந்தால் ஓகே, விசில் வரலைனாலும் ஓகே. அது வந்து ப்ரெஷர் இறங்கிறதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா விசில் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராதுங்க. வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது வேகலைன்னா நீங்கள் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நல்லா உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி ரெடி. நான் இது கூட வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுருந்தேங்க. நான் அது கூட சர்வ் பண்ணேன். நீங்கள் வந்து ரைத்தா இந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சிக்கன் 65 இந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுதாங்க சிக்கன் பிரியாணி. நல்லா நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து பிராய்லர் கோழியில் கூட இதே மசாலா இதே ரேஷியோவில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்காக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.